ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் 65. வாங்க அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு பாக்ஸ் காளானை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துருவோம். இப்போ தேவையான அளவு அந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக, ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. ஸோ 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/4 லெமன் லைட்டாக புழிஞ்சுடுவோம். ஏன்னா லெமன் நிறைய புழிஞ்சோன்னா புளிக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் 1/4 பங்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம 65க்கெலாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா ஃபுல்லாக காளானில், ஏன்னா காளான் லைட்டாக கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா ஃபுல்லாக அந்த காளானில் நல்லா சேர்ந்துடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கலருக்கு இதில் எதுவுமே சேர்க்கலை. ஸோ நம்ம எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். எல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா அதை பெசரிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அந்த மசாலா ஃபுல்லாக அதில் சேரும். ஸோ அதுக்காக நம்ம இதை இப்போ ஊற வச்சுருக்கோம். காளானை நல்லா பிழிஞ்சு எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா தண்ணி, நம்ம எப்படி தான் பிழிஞ்சு எடுத்து க்ளீன் பண்ணாலுமே தண்ணி வந்துடும். நல்லா புழிஞ்சிக்கோங்க. எடுத்து இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்குது. தண்ணியெல்லாம் வரல. ஒருவேளை உங்களுக்கு லைட்டாக தண்ணி நீத்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை இருத்து விட்டுருங்க. அதை இருத்துட்டு தான் நீங்கள் பொரிக்கணும். திரும்ப அதோடையே போட்டு பெசரிட்டிங்கன்னா ரொம்ப லிக்யூடாக போயிடும். பொரிக்கும் போது நல்லா இருக்காது. ஸோ தண்ணி வராத அளவுக்கு நல்லா காளானை பிழிஞ்சு எடுத்துருங்க. அதை மீறி வந்துச்சுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் லைட்டாக வடிச்சு விட்ருங்க, மசாலா போகாமல். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நான் இந்த காளானை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 50 ml தான் ஆயில் விட போகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த ஆயிலை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு டைம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம அதை ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கணும். அவ்வளோதான். சும்மா வெளியிலலாம் வச்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் அப்பப்போ இந்த ஆயிலை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப கொஞ்சோண்டு இருந்தாலும் தூக்கி ஊற்றிடுவேன் கீழே. அதனால தான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். ஸோ தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும், ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உடனே போட்டோம்னா எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கதை உதுத்து விடுங்க. எடுத்து, ஏன்னா காளான் சின்ன சின்ன பீஸாக இருக்கும், ஒட்டிக்கும். ஸோ தனித்தனியாக உதுத்து விட்டு அப்படியே கையில் உதுத்து விட்டு போடுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. இது கடல் எண்ணெய்னால பொங்கிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த எண்ணெய் பொங்குறது அடங்கணுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா பொங்கிக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், வெந்துகிட்டே இருக்குது. நம்ம 65லாம் எப்படி பொரிக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்கள், இது அந்தளவுக்குலாம் நம்ம வேகிறதுக்கெலாம் ரொம்ப வேலை இருக்காது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம நார்மலாக சிக்கன் தான் 65 பிள்ளைங்க பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் 65 மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுதான் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிக்கன் அதிகமாக பொரித்து கொடுக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி காளான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முன்னாடியெல்லாம் யாருமே காளான்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காளானை 65 கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கும் நல்லது. இப்போ சிக்கன்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொரித்து கொடுங்க. காளான் எடுத்து 65 போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொரித்து கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் 65 எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்க. பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்குது. சிக்கன் பக்கோடா போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். காளான் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் அதிகம் கிடையாது. யார் வேணாலும் சாப்பிட்லாம், வயசானவங்கெல்லாம் கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.